ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னுடைய வசனத்தை பேசும்படி அடியானை மறைத்து இங்கே கூடியிருக்கிற அனைவருடைய இருதயத்தையும் உங்களுடைய வசனத்தை கொண்டு நிரப்ப நீர் கிருபை செய்தலும் இயேசுவின் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் தவக்கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில கவிதை வரிகளோடு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். தவக்காலம் என்பது தாவரங்களில் துளிர்விடும் காலம். தவக்காலம் என்பது மனிதனுக்கு தற்பரிசோதனை செய்யும் காலம். சாம்பலை பூசுவது இல்லை லெந்து நாட்கள், சாத்தானுக்கு சவால் விடுவது லெந்து நாட்கள். அதிகாலையில் ஆலயத்துக்கு வருவதில்லை லெந்து நாட்கள், அதிக நேரம் ஆண்டவரோடு உறவாடுவதே லெந்து நாட்கள். பிடியரிசி கொடுப்பதல்ல லெந்து நாட்கள், பிடிக்காத நபரை சேர்த்து கொள்வதே லெந்து நாட்கள். உண்டிலை வாங்குவதல்ல லெந்து நாட்கள், உண்மையாய் ஆண்டவரை தேடுவதுதான் லெந்து நாட்கள். முடி வெட்டாமல் இருப்பதல்ல லெந்து நாட்கள், முழங்காலை முடக்குவதே லெந்து நாட்கள். சாம்பலில் ஆரம்பித்து மல்லிகை பூவில் முடிவடைகிறது லெந்து நாட்கள். சாம்பலில் ஆரம்பித்து மல்லிகை பூவில் அடைவதில்லை லெந்து நாட்கள். சாவை வென்ற உயிர்த்தெழுந்த நாம் ஆண்டவரை நம் உயிருள்ளவரை வணங்குவதே ஒவ்வொரு நாளும் லெந்து நாட்கள். இன்றைய நாளுக்கென்று நான் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு 13:20-21. மத்தேயு 13:20-21. கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ள வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் ஊத்திரமும் துன்பமும் உண்டான உடனே விடலை அடைகிறான். இன்று நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊத்திரவம். நிலத்திலே விளைகிற செடியானது வேர் நிலத்திலே ஊற நல்ல ஆழமா செல்லாதபடி ஒரு லேசாக இருக்கும் செடியானது ஒரு அதிக காற்றோ ஒரு புயலோ வரும் என்று சொன்னால் அந்த செடி தாங்காது. காத்து அடிக்கிறப்ப அது கீழே விழுந்துடும். ஆனால் வேர் ஆழமாக செல்லக்கூடிய ஒரு மரமானது எப்பேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட காற்று அடித்த உடனே கூட அது சாய்ந்து விடாது. காரணம் என்று சொல்லும்பொழுது வேர் நல்லா மண்ணில் ஊன்றி இருக்கும். அதுபோலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட ஊத்திரங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் நாம் ஒருபோதும் சாய்ந்து கொள்ள மாட்டோம், ஒருபோதும் வீழ்ந்து விட மாட்டோம். நான் இந்த தலைப்பில் 2 விதமான பகுதிகளை நான் பிரித்திருக்கிறேன். முதலாவதாக உலக பிரமாணமான ஊத்திரவம். இந்த உலகத்திலே பிறந்த மனிதனுக்கு உத்தரவங்கள் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக வசனம் சங்கீதம் 119:71. எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 119:71. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஊத்தரப்பட்டது நல்லது, உன்னோட பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு கஷ்டமும் வருவதில்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு கஷ்டமும் வருவதில்லை. அதே போல நம்மளுடைய பிராணிக்கு தக்கதாக தான் சோதனையை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி இவன் என்னுடைய பிள்ளை, இவனுக்கு நான் இந்த கஷ்டத்தை கொடுக்கிறேன். ஆனா கஷ்டம் மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான வரும். ஒருத்தருக்கு பண கஷ்டம் வரும், ஒருத்தருக்கு வியாதி கஷ்டம் வரும், ஒருத்தருக்கு பிள்ளை பேர் கஷ்டம் வரும், ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஆனாலும் கடவுள் அந்த ஊத்திரத்தை கொடுக்கும் பொழுது அதை அனுமதிக்கிறார். இந்த மகன் என்னுடைய வாழ்விலே அநேக கஷ்டங்களை தாங்கி என்னோடு பயணிக்கக்கூடிய மகனாய் இருப்பான் என்று சொல்லி கடவுள் அனுதினை பார்க்கிறார். அது இப்ப பழைய ஏற்பாடு காட்டிலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம், எலியா, யோசேப்பு போன்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில அநேக ஊத்திரங்கள் பட்டார்கள். ஆனால் கடவுள் அதை ஊத்திரவத்தை நன்மையாக முடித்தார். எடுத்துக்காட்டாக நம்ம அநேக கஷ்டம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வேதாந்தத்தில் ஒரு நபரை அதிகமாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம். யார் என்று சொல்லி பார்க்கும்போது யோபனுடைய வாழ்க்கையிலே அநேக ஊத்திரவங்கள் வந்தது. அவனுடைய முன் வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஆடு மாடுகள் கொள்ளைகள் எல்லாம் ஒரே நேரத்திலே அவன் இழந்து விட்டான். இரண்டாவதாக அவனுடைய மனைவி, நீ என்ன இந்த வியாதி நிமித்தமாக நீ இதை உன்னுடைய உயிரை விட்டு நீ கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த கடவுள் உனக்கு இதை அனுமதித்து இருக்கிறார். நீ முன்ன செய்த பாவத்தினால ஏதாவது ஒரு இதனாலதான் இந்த வியாதி வரும் என்று சொல்லி தன்னுடைய கட்டின மனைவியே
யோவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தூசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனால் அவனோட கடவுள் கொடுத்த தன்னுடைய வார்த்தைகளுக்காய் கீழ்ப்பண்டது கடைசி வரையிலே அவன் பொறுமையாய் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தினால், கடவுளுடைய எண்ணத்தை நிறைவேற்றினால் அவனுடைய வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாறினது. மாறியது. அடுத்ததாக பெதஸ்தா குளத்திலே, அந்த பெதஸ்தா குளத்திலே பார்க்கும் பொழுது குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், 38 வருடம் உள்ள மனிதர்கள், வியாதிஸ்தர் நிறைய ஊத்தரத்தினுடைய கூடிய அந்த குளத்திலே இருக்கிறார்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 38 வருடம் உள்ள அந்த ஒரு நபரை மட்டும் கடவுள் தெரிந்து கொண்டு நேர அவரிடத்துல சென்று நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வியாதியிலே இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம். ஒரு தானாக என்னுடைய கஷ்டத்தை போக்குவார் என்று சொன்னால் நம்ம வேண்டாம்னு சொல்லிடுவோம். முதல்ல அப்படிப்பட்ட நபர் வருவார் என்று சொல்லி, ஆனால் கடவுள் இந்த 38 வருஷம் உள்ள மனுஷனை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? அவனுக்கு உதவி செய்யக்கூட யாரும் இல்லை. அவன் 38 வருடம் அந்த வியாதியினுடைய கொடுமையை தாங்கி அந்த ஊத்தரவத்தை அனுபவித்து இனியும் அந்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கடவுள் அந்த இடத்திலே நின்று அந்த ஊத்தரவத்தை பார்க்கிறார். அந்த ஊத்தரவத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்ட நட என்று சொல்லி. அடுத்ததாக நம்ம இன்னொரு பார்க்கும் பொழுது யோனா கடவுளுடைய முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சொந்த முடிவை எடுத்து அவர் வேறு இடத்துக்கு ஓடி போக பார்க்கிறார். ஆமாம், கடவுள் நாம நினைக்கிறோம் அந்த இடத்துக்கு போனால் ஊத்திரம் வரும் என்று சொல்லி, கடவுள் சொன்ன வார்த்தையை மீறி ஊத்திரம் வரும் என்று சொல்லி அந்த இடத்துக்கு செல்லாமல் வேறு இடத்துக்கு செல்கிறார். ஆனா உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். பார்த்தார். அந்த இடத்துல அவன் போகும் பொழுது அவனுக்கு ஒரு சின்ன ஊத்திரத்தை கொடுக்கிறார். அவன் அந்த கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் தடுமாறுகிறது. அப்ப அனைவரும் கூடி அவன் யார் பேர்ல சீட்டு போடுகிறார்கள், அந்த இடத்துல யோனா பேர் வருது. அப்ப அவன் தெரிஞ்சுக்கிறான், இது கடவுளுடைய சித்தம். அந்த ஊத்திரத்திலே கடவுள் என்னோடு இருப்பார் என்பதை அவன் கடல்ல தூக்கி போட்டு மீன் வயிற்றிலே முள் குத்தும் பொழுது அந்த ஊத்திரத்திலே கடவுளை நோக்கி பார்க்கிறான். கடவுளே, உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்றது எனக்கு ஊத்திரம் தான். ஆனாலும் அந்த ஊத்திரத்திலே நீ என்னோடு இருப்பது என்று நான் மறந்து விட்டேன். ஆம் பிரியமானது தேவப்பிள்ளைய, நாமளும் அதிக நேரம் இந்த வாழ்வில் உலகப்பிரமான கஷ்டத்தை பார்த்து ஊத்திரத்தை பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம்? மனுஷரை நம்பி போவதைத்தான் நினைக்கிற மொழிய அந்த மனுஷனை உண்டாக்கின உலகத்தை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே அந்த ஊத்திரம் கொடுத்தாலும் அதிலிருந்து விடுவிக்க வல்லவர் என் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நிமிடம் கணம் மறந்து விடுகிறோம். ஆனால் அதிலிருந்து கஷ்டத்திலிருந்து ஊத்திரத்திலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அனுதினமும் நாம நினைத்துக் கொள்ளவராய் இருக்கிறார். அந்த மீன் வயிற்றிலே அந்த முள் குத்தும் பொழுது யோனா நினைக்கிறேன், ஐயோ ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நான் வந்து விட்டேனே, என்னுடைய சொந்த முடிவை எடுத்து விட்டேன் என்று சொல்லி கலங்கின உடனே அந்த இடத்துல அந்த உபத்திரத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, அரசி நான் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆண்டவருக்கு சொன்ன கற்பனை அந்த மீனை கரையிலே கக்க வைத்து யோனா ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படித்து அந்த நினைவைப்படும் போது மனம் திரும்பிய மகனாக அந்த பட்டினம் மனம் திரும்பியது. இதுல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மருத்துவர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டா வலிக்கும், ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்தால் கசக்கும், மாத்திரை கொடுத்தால் கசக்கும் என்று நினைத்தால் அந்த வியாதி குணமடையாது, அந்த வியாதி அவனிலிருந்து நீங்காது. அதே போலதான் நம்மளுடைய ஊத்திரத்திலே நாம ஊத்திரப்பட்டாலும் கடவுளுக்காய் நின்றால் என்று சொன்னால் அது ஆரம்பமாய் அற்பமாய் இருந்தாலும் ஊத்திரத்திலே ஆண்டவர் கட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். இதே போல எடுத்துக்காட்டு நம்முடைய இராணுவத்திலே பாத்தீங்கன்னா அந்த பயங்கரமான கொடுமைகள், அந்த இயற்கை சீற்றங்கள், ஆனாலும் அந்த அத்தனை ஊத்திரங்களையும் பொறுத்து கொண்டு இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டிற்காக அத்தனை ஊத்திரங்களையும் பொறுத்து கொண்டு அந்த இராணுவ வீரர்கள் இரவு என்றும் பணி என்றும் பாராமல், வெயில் என்றும் பாராமல் அத்தனை ஊத்திரங்கள் பொறுத்தால் அந்த நாடு பாதுகாக்கப்படுகிறார்கள். அந்நிய தேசத்திலிருந்து, அந்நியர்களிலிருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்களோட ஊத்திரம் தான், ஆனாலும் அவரோட உடல் வேதனையை பொறுத்து கொண்டு நாட்டுக்காக தியாகம் செய்கிறார்கள். இதே போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக இதெல்லாம் உடல் சார்ந்த ஊத்திரமாய் இருக்கிறோம். அடுத்தது உள்ளம் சார்ந்த ஊத்திரங்களை 2 வகையா பிரித்து, அதுல இரண்டாவதாக ஆசீர்வாதமான ஊத்திரவம்.
இரண்டாவது தலைப்பு ஆசீர்வாதமான உபத்திரவம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. 78 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் வயது முதிர்ந்தவனாய் இருந்தால் கூட அவனை பார்த்து வார்த்தையிலே சொன்னார்கள், இவனுக்கு ஒரு பிள்ளை இல்லையே. ஆனால் கடவுள் சொன்னார், கடல் மணலை போல அவனை நான் பெருக பண்ணுவேன், வானத்திர நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வார்த்தையிலே அவனை தேற்றினான். ஆனாலும் அவன் மக்களாகி அவர்கள் ஊத்தரப்பட்டால் வார்த்தையிலே ஊத்தரப்பட்டது. இப்படி இன்னும் குழந்தைகளை வயதாயிற்று, இவளும் அந்த கற்பம் தரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறாள் என்று சொல்லி வேதனைப்பட்ட. ஆனால் கடவுள் உத்தரவத்தை ஆசீர்வாதமாய் போட்டான். அழகான ஈசாக்கை பெற்றாள். ஆனாலும் அவன் ஈசாக்கை பெற்று முதல் கொண்டு கடைசி அவன் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அவனை வனாந்தரத்திலே கூட்டிட்டு மலையின் மேலே கூட்டிட்டு போய் அவனுக்கு என்ன பண்றாங்க, எனக்கு பலி கொடு என்று சொல்கிறார். அது அவனுடைய வார்த்தையிலே அவனுக்கு உத்தரமா இருந்த. ஆனால் அந்த உத்தரவத்தை கடவுள் சொல்லிவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த மகனை எந்த சிந்தனையும் இல்லாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக கீழ்ப்படிந்து அந்த இடத்தை கொண்டு போய் அந்த கட்டைகளை கொண்டு போய் அடுக்கி அவனை படுக்க வைத்து கத்தியிலே வெட்டும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஏன் என்று சொல்ல, அந்த உத்தரத்திலே தேவன் அவனோடு இருந்ததினாலே ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஈசாக்கை அவன் வெட்டான். அதே போல ஆண்டவர் இரண்டாவது இதுல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து ஆண்டவருடைய அந்த இதுல பாத்தீங்கன்னா அநேக உத்தரவுகள். ஆனாலும் கானான் தேசத்துக்கு போகும்படியா மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிளம்பி வருகிறார்கள். அவருடைய அந்த ஜனங்கள் நடந்து வரும் பொழுது அந்த வெள்ளம் இரண்டாக கடலை பிளக்கிறார்கள். கடலை பிளக்கும் பொழுது கூட நடந்த இத்தனை அற்புதங்களையும் அந்த ஜனங்கள் அந்த கஷ்டத்தில் உத்தரவத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு போக வேண்டுமே என்று சொல்லி வந்தார்கள். ஆனாலும் எருசலேமிலிருந்து கிளம்பி 2 பேர் தான் அந்த எருசலேமுக்கு அந்த கானான் தேசத்துக்கு கடந்து சென்றார். மீதி அடுத்த தலைமுறை இருந்தால் சென்றால். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த உத்தரத்திலே கடவுளோடு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறுமுறுப்பும் தேவனுடைய சித்தத்தும் இல்லாதபடி அவர்கள் கடந்து சென்றனால 2 நபர்கள் மகா கானான் தேசத்துக்குள்ள சென்றார்கள். அடுத்ததாக வார்த்தையிலே ஊற்றப்பட்ட அன்னாள் பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அநேகர் சொல்கிறார்கள், இவளுக்கு பிள்ளை இல்லை என்று வார்த்தையிலே அவள் ஊற்றப்படுகிறாள். ஆனாலும் அவள் மனம் கசந்து ஆண்டவரிடத்திலே பாதத்திலே வந்து அழுது, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வார்த்தையிலே ஊத்திரம் இருக்கிறது, அந்த வார்த்தையை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள ஆலயத்திலே வந்து அனுதினமும் அழுகக்கூடிய மகளாக இருந்தார். அவர் அந்த உத்தரத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட எனக்கு இது ஒரு உத்தரவு என்று சொல்லி 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 ஆண்டவரிடத்திலே தேவாலயத்திலே வந்து அவள் அந்த உத்தரத்தை சொல்லும் பொழுது தேவன் அதை அற்பமாக மாற்றினான். அழகான சாமுவேலை எடுத்து கர்த்தர் கொடுத்தார். அதே போல வந்து ஐஸ்வர்யான் லாசருடைய வாழ்க்கையை நேரம் கருதி நான் சுருக்கமாய் கடந்து செல்கிறேன். ஐஸ்வர்யவான் லாசருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை, ஐஸ்வர்யவான் பார்க்கல உலகத்திலே வாழ்ந்த பொழுது அனைத்து சம்பந்தங்களை அனுபவித்துக் கொண்டு அவனுடைய உணவிலே, உடையிலே, இல்லத்திலே ஆசீர்வாதமாய் வாழ்கிறாள். ஆனால் அந்த லாசரு அவனுடைய வீட்டின் வாசலிலே அமர்ந்து கொண்டு நாய்கள் வந்து அந்த பற்களை நக்கி போட்டும்படியா அவன் மேசையிலிருந்து கீழே விழும் துணிக்கையிலே பொறுக்கும்படியாக வேதனை. எப்பொழுது அவன் அதை சிந்துவான், அதை நம்ம எடுத்து உண்ணலாம் என்று வேதனைக்குரிய அந்த வார்த்தை அவனுடைய வீட்டு வாசலிலே அமர்ந்து கொண்டு அனுதின வேளையிலும் ஒவ்வொரு நாள் உணவுக்காக அவன் காத்திருந்தான். ஒரு நாள் 2 பேரும் மரிக்கிறார்கள், பரலோக ராஜ்யம் செல்கிறார்கள். லாசரு தேவனுடைய ஆபிரகாமுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு பார்க்கிறான். ஐஸ்வர்யவானோட அவன் நான் வெளியிலே நின்று கொண்டு நரகத்திலே நின்று கொண்டு அவனை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே நான் இந்த உலகத்துல வாழ்ந்த போது எத்தனை செல்வத்தோடு வாழ்ந்தேன், எத்தனை அழகான உடைகளோடு வாழ்ந்தேன், எத்தனை மாளிகைகளோடு வேலைக்காரர்களோடு நான் வாழ்ந்தேன். ஆனால் இவனோ பிச்சைக்காரனா இருந்தானே, என்னுடைய வீட்டு வாசலிலே நான் சிந்தியதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இன்று அவனுடைய வாழ்வு ஆபிரகாம் மடியிலே தவழ்ந்திருக்கிறானே, நான் இப்பொழுது நெருப்பிலே வேதனையோடு இருக்கிறேன், அவனுடைய கையிலே அந்த ஒரு சொட்டு தண்ணீராது கொடுக்கலே ஆண்டவர் என்று சொல்லி அவன் அந்த காட்சியை காண்கிறான். அப்பொழுது அது மட்டுமல்ல, அவன் சொல்கிறான், நான் இத்தனை வேதனைப்படுகிறேன், நான் வந்து உலகத்துக்கு சென்று என் கூட பிறந்த சகோதரன் இந்த கஷ்டத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் இதே போலதான் ஒரு நாள் நாமளும் பரலோக செல்ல போகிறோமா என்று யோசித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் உண்டு. நம்மளுடைய உலக பிரகாரம் நம்ம சம்பாதித்த சம்பாத்தியம் என்ன பெயர், என்ன படிப்பு, என்ன மாளிகை எல்லாரும் நம்மளோட வராது. நாம் என்ன செய்தோம், நம்மளுடைய எண்ணத்துல என்னத்தை செய்தோம், நம்முடைய கரங்களினால என்ன ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுத்தோம் என்பதைத்தான் கடவுள் பார்த்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை நம்ம செய்த நற்கிரியைகள் தான் நம்மளை பரலோகத்தில் ஆபிரகாம் மடியிலே கொண்டு வைக்கும். கடைசியாக ஒரே ஒரு நபரை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன் என்று சொல்வது, இன்னைக்கு நம்ம 40 நாட்கள் நான்
ஆண்டவரை தேடுகிற ஒரே ஒரு காரியம், அவர் உடல் ரீதியாக வார்த்தை ரீதியாக அவர் பட்ட உத்தரவும் தான் இந்த அதிகாலையிலே நம்மளை கொண்டு அமர வைத்திருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய அதிகாரத்தை நினைத்து 33 ஆளும் உலகத்திலே வாழ்ந்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து அந்த 3 ஆண்டுகள் அநேக அற்புதங்களை செய்து இன்று மரித்து உயிரோடு இழந்த ஆண்டவை நாம் தொழுது கொண்டிருக்க. ஏன்னா அவர் பட்ட ஊத்திரம் இல்லை, அவர் சிலுவையில தொங்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அத்தனை ஊத்திரமும் தான். அந்த உபத்திரவத்தினால தன்னுடைய உயிரை கொடுத்தார். யாரு? கட்டின மனைவி எனக்காக உயிரை கொடுப்பார்களா? பெற்ற தாய் என்ன உயிர் கொடுப்பார்களா? பெற்ற தந்தை எனக்காக உயிரை கொடுப்பார்களா? ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே தன்னுடைய மகனையே அனுப்பி உயிரை கொடுத்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோலாக சிலுவையிலே தன் உயிரை மீட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பட்ட ஊத்தரத்தை விடவா நாம் ஒவ்வொரு நாளும் படுகிறோம்? அந்த ஊத்தரத்தை விடவா நம்ம மனிதாக உள்ள உலகத்திலே பிறந்து ஊத்தரப்படுகிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் எனக்கு அனுமதி ஊத்திரம் லேசானதுதான். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஊத்திரம் லேசானதுதான். அதை நான் எப்படி ஜெயிக்க முடியும்? பணத்தினா, பாசத்தினா, தேசத்தினால் அல்ல, கடவுளுடைய வார்த்தையினால். கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம் லகுவாக மாற்றி கொடுக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். என் மகனே, நான் உன் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இந்த 40 நாட்கள் நாம் அதிகமாக ஏன் உபாசிக்கிறோம்? உபத்திரவம். ஆண்டவர் 40 நாள் உண்ணாமலும் உறங்காமலும் குடியாமலும் 40 நாள் இருந்து அடுத்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் போது புனித வழி என்ற சிலுவையில் அறைந்து உயிரை கொடுத்து புனித ரத்தத்தை சிந்தின ஒரே காரணத்தினால்தான் நம்மளுடைய வாழ்வு மாறி இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். அதை விடவா நமக்கு இந்த உலகத்திலே உத்தரவம்? அதை விடவா எனக்கு கஷ்டம்? அதை விடவா எனக்கு வேதனை என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். அதற்கு வழியும் உங்கள் கையில கொடுத்து விட்டார். அழகா என்னிடத்துல வாருங்கள், நீங்கள் சுமக்க வேண்டாம், கஷ்டத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம், நான் உங்கள் கஷ்டத்தை சுமக்கிறேன், நான் உங்களுடைய துக்கத்தை மாற்றி உங்களுக்கு பரிபூரண சந்தோஷத்தை கொடுக்க நான் வல்லவராயிருக்கிறேன். நான் கேட்பது உள்ளத்தை மாத்திரம்தான். நான் கேட்பது உள்ளத்தை மாத்திரம்தான். உண்மையாய் தேடுவதற்கு நான் அருகிலே இருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்க நான் இருக்கிறேன். உங்கள் உத்தரவத்தை மாற்றி ஆசீர்வாதம் கொடுக்க நான் உங்கள் அருகிலேயே நிற்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் நினைத்து அதிகாலையை தேடும் பொழுது உங்களுக்குண்டான ஆசீர்வாதத்தை நான் பரலோகத்திலிருந்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பு தெய்வமே, அப்பா, நீ இந்த 40 நாட்கள் மாத்திரமனை அதிகமாய் ஏடாதவடைய வசனத்தை வாசிக்காதபடி முடக்காதபடி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடும்படியான ஒரு சாக்கியத்தை கொடுத்து உபத்திரவத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய எண்ணங்களோடு செயல்களோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் செய்வோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. ஆமென்.